ஓம் முருகா வெற்றிவேல் முருகா. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, உன்னை வேண்டாம் என்று தூக்கி எறிந்தவர், உன்னை வேண்டாம் என்று ஒதுக்கியவர், உன்னை தரக்குறைவாக பேசியவர் எல்லோரும் உன்னிடம் பேசுவதற்காக ஏங்க போகின்றார்கள். அதற்கான காலமும் நேரமும் வெகு தொலைவில் இல்லை தங்கமே. என் அன்பு பிள்ளையே, உன் மனதில் இருக்கும் கேள்விகளுக்கு உன்னிடத்தில் விடையளிக்கவே உன் அப்பா நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். சுயநலம் இவ்வுலகில் நிறைந்து இருக்கின்றது. எல்லோரும் மனதிலும் சுயநலம் இருக்கின்றது. சுயநலம் இல்லாதவர்கள் இவ்வுலகில் யாருமே இல்லை. எல்லோரும் ஏதோ ஒரு வகையில் சுயநலமாகத்தான் இருக்கின்றார்கள், அப்படித்தான் யோசிக்கின்றார்கள். ஆனால் ஒருவருடைய சுயநலம் மற்றவர்களின் உணர்வுகளையும் மற்றவர்களுக்கு துன்பம் விளைவிக்கும் பொருட்டாகவும் இருந்தால் அது மிகவும் தவறு. உன்னால் ஒருவர் கஷ்டப்படுகிறார் என்று தெரிந்தால் அவர்களுக்கு உதவி செய். இப்பொழுது விதிவசத்தால் நீ பெரும் பாடுபட்டு கொண்டிருக்கின்றாய். உன்னுடைய கவலையற்ற வாழ்க்கையை யாருக்கும் இறைவன் கொடுப்பதில்லை, கெடுப்பதும் இல்லை. ஆனால் அந்த கவலைகளை கடந்து செல்லும் எண்ணத்தை இறைவன் எல்லோருக்கும் தருவார். அது உன் முன்னேற்றத்திற்கும் வழிவகுக்கும். நீ விரும்பிய நேசித்த ஒரு சில உறவுகள் உன்னை இளக்காரமாக பேசிவிட்டது. என் வாழ்க்கைக்கு நீ தேவையில்லை என்று தூக்கி எறிந்து சென்று விட்டது. நாம் உண்மையாகத்தானே இருந்தோம், பின்பு எதற்காக இவ்வளவு பெரிய தண்டனை என்று நினைத்து நீ வருத்தத்தில் இருக்கின்றாய். உண்மையாக இருப்பவர்கள் இறுதியில் கண்ணீர் மட்டுமே சிந்த வேண்டுமா என்று கேட்கின்றாய். தங்கமே, உண்மை எப்பொழுதும் தோற்பதில்லை, பொய் எப்பொழுதும் ஜெயிப்பதில்லை. ஆரம்பத்தில் நன்றாக இருக்கும் ஒரு சில விஷயமும் இறுதியில் கெட்டதாக முடியும். பல கதைகள் இருக்கின்றது. உன் அன்பு புரியாதவர்களுக்கு அதை நிச்சயமாக காலம் புரிய வைக்கும். அப்பொழுது அவர்களாகவே உன்னை தேடி வருவார்கள். அவர்கள் தேடி வரும் சமயத்தில் நீ அவர்களை ஏற்றுக்கொள்ளலாமா வேண்டாமா என்ற முடிவை நீதான் எடுக்க வேண்டும். ஒரு முறை தூக்கி எறிந்தவர்கள் மீண்டும் உன்னை தூக்கி எறிய பல நேரம் ஆகாது. அவர்கள் சுயநலத்தால் மீண்டும் உன்னிடத்தில் வந்தாலும் நீ அவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்பதற்கால்தான் உன்னுடைய சுயமரியாதை அடங்கியுள்ளது. நீ சுயமரியாதையோடு இருக்க வேண்டும் என்றால் அவர்கள் உன்னை தூக்கி எறிந்த இடத்தில் நீ அவர்களை தூக்கி எறிந்துவிடு. ஒருவரை ஒருவர் பழிவாங்குவதில் அன்பு இல்லை என்று எனக்கு தெரிந்தாலும் அந்த அன்பினால் நீ பட்ட கஷ்டங்களும் காயங்களும் கொஞ்ச நஞ்சமல்ல. எத்தனை அழுகை என்பது எனக்கு தெரிந்ததால் தான் உன் அப்பா நான் இப்படி சொல்கின்றேன். வேண்டும் என்ற சமயத்தில் வருவதும் வேண்டாம் என்ற சமயத்தில் தூக்கி எறிவதும் உண்மையான அன்பு அல்ல. காரணம், நீ இப்பொழுது தூக்கி எறியும் அந்த உறவு உன்னை உண்மையாக நேசித்தவர் அல்ல என்பது உனக்கே தெரியுமல்ல. ஒரு காலகட்டத்தில் உன்னை தூக்கி எறிந்தவர் காலம் செல்ல செல்ல மீண்டும் உன்னிடத்தில் தேடி வந்தால் அவரை ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் உனக்கு இருக்க வேண்டும் என்பதில் அவசியமில்லை. அதைவிட ஒரு சிறந்த உறவு நிச்சயமாக உனக்கு கிடைக்கும். ஓம் முருகா வெற்றிவேல் முருகா.